Hello everyone. In this video we will talk about a recipe homemade mayonnaise. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 முட்டை எடுத்துர்க்கேன். நம்ம mixie ஜார்லயே இன்னைக்கு இந்த mayonnaise எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 முட்டையை உங்களோட mixie ஜார்ல சேர்த்திட்டு low speedல 30 செகண்ட் இத blend செஞ்சிடுங்க. இது கூடவே பொடி செய்த கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் அல்லது உங்களுடைய தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் சேர்த்திட்டு 30 செகண்ட் இதை blend செஞ்சிடுங்க. மயோனைஸ் செய்யறதுக்கு ரொம்ப நியூட்ரலான எண்ணெய் தான் எடுக்கணும். இன்னைக்கு ரெசிபிக்கு நான் வெஜிடபிள் ஆயில் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் ஒரு டைமில் நம்ம சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திட்டு 30 செகண்ட் இதை blend செஞ்சிடுங்க. நம்ம எடுத்திருக்க 1 கப் எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூனாக சேர்க்கும்போது ஒரு 6 பேட்சில் சேர்த்துற மாதிரி வரும். இப்போது நான் 2வது பேட்ச் சேர்த்திருக்கேன். அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் இதையும் கூட சேர்த்திட்டு 30 செகண்ட் இதை blend செஞ்சிடுங்க. ரொம்ப முட்டை ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக வினிகரை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நான் 3வது பேட்ச் எண்ணெயை சேர்த்துறேன். ஒவ்வொரு முறை நீங்கள் எண்ணெயை சேர்த்துனதும் மறக்காமல் லோ ஸ்பீடில் வச்சு 20 முதல் 30 செகண்ட் வரைக்கும் மட்டும் blend செஞ்சால் போதுமானது. இந்த மயோனைஸ் டிப் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சிக்கன் நகெட்ஸ், சிக்கன் பாப்கார்ன், அது இல்லாமல் பர்கர், பூரிட்டோ, இந்த மாதிரி நிறைய ரெசிபிகளோட அருமையாக செட் ஆகும். இதில் சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே அதிக கொழுப்பு சத்து நிறைந்தவை. இந்த டிப்பை நம்ம அடிக்கடி செய்ய முடியாட்டியும் எப்பயாவது ஒரு முறை ஆசைக்காக செஞ்சு சாப்பிடலாம். கடைகளில் விற்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நம்ம வீட்லேயே தயார் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எடுத்து வச்சிருந்த 1 கப் எண்ணெயையும் 2 டேபிள் ஸ்பூனாக 6 பேட்ச் விதமாக சேர்த்தி நல்ல நைஸாக க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை உங்களுடைய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது திட்டத்திட்ட ஒரு 1/4 கப்பு வரைக்கும் உங்களுக்கு வரும். கடைகளில் கிடைக்கிற டேஸ்டியான மயோனைஸ் இப்போ நம்ம வீட்லேயே ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஃபர் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷோட இந்த மயோனைஸை சர்வ் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.